வந்திருக்கும் முக்கிய செய்தி. நெல்லையில் உள்ள பள்ளியில் வேட்டையன் கோட் திரைப்படம் ஒளிபரப்பப்பட்டது குறித்து பள்ளிக் கல்வித்துறை விசாரணை நடத்தி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவமணி. சிவமணி, தற்போது என்ன விசாரணையானது இங்கு நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது? யார் இந்த திரைப்படங்களை பள்ளியில் ஒளிபரப்பியது? விவரங்கள். திருநெல்வேலி மாவட்டம் விகேபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் அரசு உதவி பெறக்கூடிய அந்த பள்ளி அமளி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி. இந்த பள்ளியில கடந்த சனிக்கிழமை வேட்டையன் மற்றும் கோட் திரைப்படங்கள் திரையிடப்பட்டிருக்கிறது. இதனை எதிர்த்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் திருநெல்வேலி முதன்மை கல்வி அலுவலர் சிவகுமாரிடம் புகார் அளித்த நிலையில் இது தொடர்பான விசாரணையை அவர் தொடங்கி காலை முதல் விசாரணை நடத்தி வந்திருக்கிறார். இதற்காக அந்த பள்ளி மாணவிகளிடம் 25 ரூபாய் மற்றும் 10 ரூபாய் கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டிருக்கிறது. 1 முதல் 5 வரை படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு வேட்டையின் திரைப்படமும், அதற்கு பிறகு 6 12 வரை படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு கோட் திரைப்படமும் திரையிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விசாரணை நடத்திய நிலையில் இது தொடர்பாக அவர்களிடம் பணம் பெற்ற பணத்தை திரும்பி வழங்க வேண்டும் என்பது குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக முதன்மை கல்வி அலுவலர் சிவகுமார் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த படத்தை திரைப்பட எங்கு அனுமதி பெற்றார்கள், எவ்வாறு இந்த திரைப்படத்தை திரையிடலாம் என்பது குறித்த விரிவான விசாரணை அப்படிங்கிறது தற்போது நடைபெற்று வருகிறது. விசாரணைக்கு பிறகு பள்ளியின் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவமணி.